சுஜாதாவையும் ஒன்னா பாத்தீங்களா? நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா. என்னடா போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? எத்தனை தடவை போன் பண்றது? ரொம்ப பிஸியா இருக்கியோ? சும்மா ஓட்டாதடா. எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. என்னடா விஷயத்தை நீ வச்சுக்கிட்டு என்கிட்ட என்னன்னு கேக்குறியா நீ? நான் உன்னை இன்னசென்ட்னு நினைச்சேன். நீ பயங்கரமான ஆள்ரா. இப்பதான் காவியோட லவ்வுக்கு ஒரு என் டைட்டில் போட்ட, அதுக்குள்ள இன்னொருத்தியோட டைட்டில் கார்டு போட்டு படத்த ஆரம்பிச்சியா நீ? என்னடா எப்படி உனக்கு விஷயம் தெரியும்னு ஆடி போயிட்டியா நீ? ஆமா, இது ஒரு பெரிய ஆர்மி ரகசியம். ரொம்ப பெருசா பெருமை அடிச்சுக்கிற. அனாவசியமா தப்பாலாம் பேசாத. சுஜாதாவோட ஹெட் ஆஃபீஸ்க்கு போறத பத்தி தானே இந்த அளவுக்கு வந்து பில்டப் பண்ணி கொஸ்டினா கேட்குற. அந்த லேடி வீண் வம்பு இழுத்து விடுற வம்பு பத்மா. அவ எங்களை பார்த்தப்போவே நினைச்சேன் எப்படியும் பிபிசியில டெலிகாஸ்ட் ஆயிடும்னு. நானே உனக்கு ஃபோன் பண்ணலான் இருந்தேன். நான் கிளம்பும்போது சுஜாதா மேடம் வந்தாங்க. திடீர்னு வெளியே ஏதோ கலாட்டான்னு போலீஸு ஆட்டோ எதுவும் ஓடலை, ஹெட் ஆஃபீஸுக்கு அவசரமாக கிளம்பணும்னு சொன்னாங்க. ஒரே ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அவசரம்னு கேட்குறப்ப எப்படி நோன்னு சொல்கிறது? சரி, அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்னு வந்தேன். ஆனால் ரோட்டில் இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது. பிருந்தாவுக்கு நான் வரத்துக்கு லேட் ஆகும்னு எஸ்எம்எஸ் பண்ணிட்டேன். என்னென்னமோ சொல்லி என் காதுல ஒரு கூட பூ சுத்த ட்ரை பண்றேனே. நானும் 2 வாரமா பார்த்துட்டு தாண்டா இருக்கேன். என்னென்னமோ மாற்றம் நடக்குது. நல்லது நடந்தா சரி. இப்பவே விஷயத்தை ஒத்துக்கிட்டேன்னா ட்ரீட் எக்ஸ்பென்ஸ் கம்மியா இருக்கும். இல்ல எங்களுக்கு விஷயம் தெரிய வந்தா கண்ணா வினான்னு செலவு கூட சொல்லிட்டேன். சரிடா, சேலஞ்ச். இங்கே ஒன்றுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா மவனே நீ எனக்கு ட்ரீட் கொடுக்குற. பர்ஸில் பணத்தை எடுத்து ரெடியாக வெயி. இன்னொரு கால் வருது, கட் பண்ணிட்டு அப்புறமா பேசுகிறேன். பை. அங்க என்ன பாக்குறீங்க? டிவில நியூஸ்ல இன்னைக்கு மழை எதுவும் வராதுன்னு சொன்னாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா இடி மின்னலோட மழை வர மாதிரி இருக்கேன்னு பாக்குறேன். அப்படியே போட்டேன்னு வெச்சுக்கங்க. வா, இன்னைக்கு ஆச்சரியமா சப்பாத்தி சாஃப்டா இருக்கு. டேய், எனக்கு சப்பாத்தி ஆச்சரியமா இருக்குடா. டேய், உங்க அம்மா காதுல விழுந்துற போகுது. அப்புறம் வேணுமே கருப்பாக்கி கொண்டு வருவா. ஐயோ, என்னடா எப்பவும் நைட்ல மத்தியானம் பண்ண ரச சாதம் இல்லனா இட்லி தோசை தான் உங்க அம்மா பண்ணுவா. இன்னைக்கு என்னடானா சுட சுட சப்பாத்தி, அதுவும் டிவி ஆடல வர மாதிரி அவ்வளவு சாஃப்டான சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா, கோபி மஞ்சூரியன் அமக்கலப்படுது. என்ன விஷயம்டா? அப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு நைட்டு முரளி மாமா சாப்பிட வராங்க. அதான். என்னடா உங்க அப்பா கூட சேர்ந்து அவர் வாசனை உன்கிட்டயே அடிக்குது? நானே பேன பெருமாளாக்கி குடும்பத்தை நடத்திட்டு இருக்கேன். என்ன நக்கலா? அப்படியே போட்டேன்னு வையி. என்ன பேச்சு இது? ஒழுங்கா சாப்பிட்டுட்டு மரியாதையா போய் ஹோம்வொர்க் பண்ணு. ஏய், என்னடி என்ன இது அநியாயம்? கமெண்ட் அடிச்சது அவன், பனிஷ்மெண்ட் எனக்கா? கருத்து சொன்னது அவனா இருந்தாலும் கத்து கொடுத்தது நீங்க தானே. கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ்ல சேர்ந்து கத்துக்கிட்டா வர முடியும். அவனே ஏதாவது சொன்னாலும் தட்டி கேட்கணும்ல. செய்யலையா நீங்க? ஏய், நீ என்ன வேணாலும் பேசி தொலை. ஆனா அதுக்கு முன்னால சப்பாத்திய வந்து போட்டு தொலை. கை காயுதுடி. காயட்டும், அப்பதான் அடுத்த வாட்டி கருத்து பேசாம சாப்பிடுவீங்க. நானே யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கவும் முடியாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு டென்ஷன்ல இருக்கேன்.
நீங்க என்னடானா பையன் கூட சேர்ந்துக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? அதான் பொண்ணு வீட்டுல எல்லாத்தையும் நல்லபடியா பேசிட்டு வந்தேன்னு சொன்ன. இன்னும் சப்பாத்தி வேணுமாடா? ஆமாமா. போதும் போதும் சாப்பிட்டது. இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா தூங்கிடுவேன். தட்டை எடுத்துட்டு போய் கிச்சன்ல போட்டுட்டு போய் ஹோம்வொர்க் பண்ணு. படுக்கிறப்ப ஒரு டம்ளர் பால் தரேன், எடுத்து காலி பண்ணு. என்னாச்சுன்னு சொல்லவே இல்லையே. இருங்க, அவன் போகட்டும். நம்ம பேசுறதெல்லாம் அவன் காதுல விழுந்துச்சு. அவன் முரளியண்ணா கிட்ட ஒளறி கொட்டினானா முடிஞ்சது கதை. அண்ணன் பிறந்தநாள் அன்னைக்கு அந்த பொண்ணு போன் பண்ணும்போது நடந்த கலாட்டா தான் உங்களுக்கு தெரியுமே. அதுல அந்த பொண்ணு ரொம்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, எங்க அண்ணனும் சில சமயம் ஏர்வாடி மாதிரி இப்படி ஏதாவது பண்ணும். அப்புறம் எல்லாம் பேசி காம்ப்ரமைஸ் நினைச்சா கதை வேற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப சுப்புலட்சுமி எங்கன்னு சொன்னதோ அவங்க அம்மா முகமே மாறிடுச்சு. வெளியில போயிருக்கா அங்க இங்கன்னு சமாளிச்சாங்க. அப்புறம் பொண்ணோட அப்பா தான் அந்த விஷயத்துல அப்செட் ஆகி அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்குன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ இப்ப நடக்கிறதெல்லாம் அந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் நடக்குதான்னு டவுட்டா இருக்கு. எதுக்கு அவங்க அம்மா பயந்து பயந்து சொல்லணும்? இப்ப அண்ணன் வேற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுது. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடந்தே திருப்பதிக்கு வந்து மொட்டை போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். இந்த வயசுல நீ மொட்டை போட்டா அத பாக்க சகிக்காது. கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. நான் எதுக்கு மொட்டை போடுறேன்? உங்களுக்கும் பையனுக்கும் மொட்டை போடுறதா தான் வேண்டிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ மொட்டை போட்டா எப்படி இருப்புன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ஏய், நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு புலம்பி தவிக்காத. எப்படியாவது இந்த மாப்பிளையை விடக்கூடாது, கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு நினைக்கிறதுக்கு முரளி என்ன முகேஷ் அம்பானி பையனா? அவங்க வசதிக்கும் செல்வாக்குக்கும் உன் அண்ணனை விட நல்ல மாப்பிள்ளை அவங்களுக்கு கிடைக்க மாட்டானா என்ன? அதனால எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனாலதான் இத்தனை கலட்டா நடந்த பிறகும் அவங்க திரும்பவும் வந்திருக்காங்க. அதனால உன் டென்ஷன் தூக்கி பரணையில போட்டுட்டு ஆகிற காரியத்தை போய் பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இனி எந்த காரணத்தை கொண்டும் என்கிட்ட கேட்காம எதுவும் ஏடா கூடமா வேண்டிக்காத. போ போ. ஹலோ, வணக்கம் சார். கோவிந்தா ரியல் எஸ்டேட்ல இருந்து பேசுறேன். ஊரா பக்கத்துல டபுள் பெட்ரூம் பிளாட், ஸ்கொயர் ஃபீட் 2950 சார். இன்ட்ரெஸ்டடா? இன்ட்ரெஸ்டடு. ஆனா சிவாங்கிற பேர்ல இருக்கிறவங்க கிட்ட சத்தியமா வாங்க மாட்டேன். டேய், என்கிட்டயும் வேலையை காட்டுறியா? அட்டியும் வாங்குவ ராஸ்கல். ஆமா, என்ன உன் வாய்ஸ்ல அதிகமா மலை ஏறின மாதிரி தெரியலையே? சும்மாடா. ஓவர் ஆகி வீட்டுக்கு போனா ஓவர் டோஸ் யார் வாங்குறது? அது சரி, நீ எப்ப ட்ரீட் கொடுக்க போற? ஏண்டா, நீ வாரம் குடிக்கிறதுக்கு காரணமே இல்லாம நான் ட்ரீட் கொடுக்கணுமா? உனக்கு இது ஓவரா தெரியல? காரணம் இருக்கு மச்சி, வல்லிய காரணம் உண்டு. இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சியோ சூப்பர் ஃபிகரா இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஒரு சுமாரான ஃபிகரை பைக்ல கூப்பிட்டுட்டு ரைடு போனோம்ல, அதுக்கு தான் ட்ரீட் கேட்டேன். எங்க அகராதிலேயே தப்பார் அம்மா, சிஸ்டர், ஒய்ஃப் இவங்களை தவிர வேற எந்த லேடிய பைக்ல கூப்பிட்டு போனாலும் எனக்கு ட்ரீட் கொடுத்தே ஆகணும். அதுதான் எங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட விதி. நீ ஏதாவது எஸ்கியூஸ் சொல்லி எஸ்கேப் ஆக பார்த்த முடியவே முடியாது. என்ன கண்டுபிடிச்சிட்டியா? இல்ல அந்த மேனேஜரை கொண்டு போய் விட்டுட்டியா? இல்ல ஸ்டில் அவங்க கூட தான் இருக்கான்னு செக் பண்ணதாம்பா அப்படி பேசுன? எங்க இருக்கு இப்ப? ஹெட் ஆஃபீஸ்ல தான்டா. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்கள ட்ராப் பண்ணதும் கிளம்பிடலான்னு தான் பார்த்தேன். பட் இந்த ஏரியாவில் இன்னும் சிச்சுவேஷன் சரியாகல. ஒரு ஆட்டோ கூட ஓடலடா. நீ தேவடு காத்துட்டு வந்திருக்கியா? டேய், எப்பவாவது ஒரு 10 நிமிஷம் நான் டிராபிக் ஜாம்ல மாட்டி லேட்டா வந்தா என்ன சீன் காட்டி கத்துவ. இப்ப பொம்பளைனதும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி செக்யூரிட்டி கணக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்க. டேய், உளராத. அவங்க ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஹெல்ப் கேட்டாங்க. இன்னொன்னு சொல்ல முடியல, அதான். சரி, நீ சாப்பிட்டியா? உன் அலம்பல் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. முதல்ல வீட்டுக்கு ஒழுங்கா சேஃபா போய் சேர்ற வழியை பாரு.
ஆமாம், அப்புறம் எத்தனை மணிக்கு உனக்கு வண்டி வேணும்? டே அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கலக்கடா. நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நாளைக்கு காலையில் ராயபுரம் வரைக்கும் போய் ஃபிஷ் வாங்கணும். அதனால காலைல ஒரு 7:30க்குலாம் பைக் கொண்டு வந்து கொடுத்துரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், என் ஒய்ஃப் என்ன பேசியே கொன்றுவாடா. சரி சரி, நோ ப்ராப்ளம். நான் 7:30க்கு வந்துடுறேன், ஓகேவா? குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்டா. அங்கேயாவது உன் டியூட்டியை பாரு, செக்யூரிட்டி மாதிரி இருக்காதுன்னா. சரி, பாய். ஹலோ ஹலோ, ஃபோனை வச்சுட்டான் போல இருக்கு. விஜய், இங்க பாரு, இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே டென்ஷன்ல இருப்ப? எதுவும் தப்பா இருக்காது. சுஜாதா அக்கா பேசிட்டா எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிரும். இதுக்கா மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம்னு நீயே நினைப்ப? வா சாப்பிடலாம் விஜய். இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. என் டென்ஷனே இந்த விஷயத்தை அக்கா கிட்ட எப்படி கேக்குறதுங்கிறது தான். எனக்கு எங்க அக்காவை பத்தி நல்லா தெரியும். அவள மாதிரி கேரிங் பர்சன் யாருமே இருக்க முடியாது. அதே சமயம் அவளுக்கு கோவம் வந்துச்சு, அவள மாதிரி மோசமான ஆளும் யாரும் இருக்க முடியாது. ரெண்டுத்துலயுமே எக்ஸ்ட்ரீமா இருப்பா. ராஜிகா விஷயத்தையே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல இருக்கிற வெறுப்பு துளி கூட மாறல. அதனால தாங்க பயமா இருக்கு. விஜய், இந்த விஷயத்த நீ ஏன் பெருசா இமேஜின் பண்ணி பாக்குற? இது ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப்பா கூட இருக்கலாம். ஒரு தடவை உங்க அக்கா கிட்ட போய் பேசினா எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட்னு தோணுது. நீ வேணா ஒரு தடவை சுஜாதாவுக்கு ஃபோன் பண்ணி பாரு. இல்லங்க, ஈவினிங்ல இருந்து ட்ரை பண்றேன். காலை கட் பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு 6:30க்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு SMS வந்தது. ஐ அம் இன் மீட்டிங், டோன்ட் டிஸ்டர்ப்னு. இதுவே என்ன விஷயம்னு கேட்டு SMS பண்ணிருந்தா கூட பதிலுக்கு நானும் SMS பண்ணிருப்பேன். அவ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு விஜய், பொதுவா உங்க அக்கா ஆபீஸ்ல பிஸியா இருந்தா கூட நாம ஃபோன் பண்ணா கூட காலை எடுக்காம இருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டுட்டு திரும்ப கூப்பிடுறேன்னு கட் பண்ணுவாங்களே தவிர எடுக்காம இருந்ததே இல்ல. ஆனா இன்னைக்கு உன் காலையும் எடுக்காம டோன்ட் டிஸ்டர்ப்னு அனுப்புறாங்கன்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கிறாங்கன்னு தெரியுது விஜய். அந்த மெசேஜ் வந்தப்போ டைம் என்ன சொன்ன? 6:30 தானே? இப்ப 9:30 ஆகுது. எப்படியும் மீட்டிங் முடிஞ்சிருக்கும், இல்ல முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும். நாம ஒரு 10:10க்கு ட்ரை பண்ணலாமே. அதுக்குள்ள அவங்களும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. அப்போ அவங்களே கூட ஃபோன் பண்ணலாம்ல, அப்ப விஷயத்த சொல்லலாம். அதனால மை டியர் விஜய், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். என்ன புரியுதா? இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையுமே லென்ஸ் வச்சு பூதாகரமா மாத்தி பாக்குறத விட சின்ன புள்ளிய பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளமே சின்னதா தெரியும். அதுக்கான தீர்வு கூட ஈஸியா கிடைச்சிரும்னு நான் சின்ன வயசுலயே படிச்சிருக்கேன். அந்த புக்கு பேரு கூட ஞாபகம் வந்துருச்சு, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு. இங்க இருந்தா உனக்கு அதே தாட்ஸ் தான் வந்து போகும். வேணா வா, என் பைக்ல ஒரு ரைடு போயிட்டு வரும். விஜய் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க. சரி விஜய். எதுக்காக விஜய் கால் பண்ணியிருக்கா? ஒருவேளை சேகர் நம்ம பணம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக பணம் சொல்லியிருப்பாரோ? ஐயோ, மணி 8 ஆகுது. ஒரு ஆட்டோ கூட காணும். மிஸ்டர் முரளி, நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா? 2 hours இங்கேயே வெயிட் பண்ணீங்களா? வீட்டுக்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். ஏன் போகல? உங்களை விட்டு எப்படி போகிறது? ஈவினிங்கில் வண்டி எதுவும் ஓடாமல் கலாட்டாவாக இருந்தது. இப்போ சுச்சுவேஷன் சரியாயிடும்னு நாம நம்பலாம். ஒருவேளை நைட் வரைக்கும் ப்ராப்ளம் சால்வ் ஆகாமல் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா?
எப்படி வீட்டுக்கு போவீங்க? லேட் நைட்டில் கஷ்டப்படுவீங்கல்ல. இதுவே ஆம்பளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, விட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். லேடிஸ் ஆச்சேன்னு இப்போது சொசைட்டி இருக்கிற கண்டிஷனில் சரியாக இருக்காதுல்ல. அதான் உங்களை வீட்லேயே ட்ராப் பண்ணிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் முரளி, நிஜமா சொல்லுங்க, என்னால உங்க சாட்டர்டே ப்ரோக்ராம் எதுவும் டிஸ்டர்ப் ஆகலையே? அப்படி இருந்தா ப்ளீஸ் அக்செப்ட் மை அப்பாலஜி அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் மீ. எதுக்குங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாரியும் தேங்க்ஸும்? நம்ம 2 பேரும் ஒரே பிரான்ச்சில் வேலை பார்க்குறோம். எமர்ஜென்சியில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணனா கூட எப்படி? சரி, உங்கள் வீட்டுக்கு வழியை சொல்லுங்கள், நானே இறக்கி விட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நானும் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸா பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணு, லோன் வாங்கி கொடுன்னு நீதி கேட்டு நெடும்பயணம் போற அரசியல்வாதி மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கேன். பெத்த அப்பன் கேட்கறானு கூட தர வேண்டாம். இவ்வளவு சின்சியரா ஒருத்தர் 4 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கானே, அந்த சின்சியாரிட்டிக்காவது லோன் கொடுத்து உதவக்கூடாதா? எல்லாம் என் நேரம். விஜய் வந்து கேட்டா மட்டும் போதும், உடனே லோன் போட்டோ அட்வான்ஸ் வாங்கியோ உடனே ஏற்பாடு பண்ணி தரேன். நானும் ஜெனியூனா பிசினஸ் பண்ணணும்னு ஒத்த காலில் நிக்கிறேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இல்ல இது நாள் வரைக்கும் அகிம்சை முறையில் ட்ரை பண்ணது சரியா வரல. இப்ப இருக்கிற சொசைட்டிக்கு அக்ரெசிவா அஃபென்சிவா ஏதாவது பண்ணி காட்டணும். நம்ம கவர்மெண்டே பாரு, அமைதியா உண்ணாவிரதம் இருந்தா கண்டுக்கவே மாட்டாங்க. இதே போராட்டம் நடத்தி பஸ்ஸை உடைச்சு டிராபிக்கை நிறுத்தி கலாட்டா பண்ணாதான் பேச்சுவார்த்தைக்கே வராங்க. சுஜாதாவுக்கு இது மாதிரி ஏதாவது பண்ணாதான் வழிக்கு வருவா. மிஸ்டர் முரளி, வாங்க, இதான் என் வீடு. அட்லீஸ்ட் காஃபியாவது சாப்பிட்டு போங்க. 2 hours எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க. அப்பவே சொன்னேன் ஹோட்டல் போய் ஏதாவது காஃபி டிஃபனாவது சாப்பிடலாமான்னு. நீங்க தான் வேணான்ட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு காஃபி வாங்க. இல்லைங்க, தேங்க்யூ. நான் என் சிஸ்டர் வீட்டுக்கு வரதா சொல்லியிருந்தேன். ஐயோ, அதுக்கு நீங்கள் சாரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. நான் லேட்டாக வர்ற விஷயத்த SMS பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது. நோ தேங்க்யூ. இன்னொரு நாள் கண்டிப்பாக டிஃபனே சாப்பிட்றேன். ஓகே, பை. பை. தேங்க்யூ. ஓகே. இவன் யாரு? புதுசா வந்திருக்கா? அந்த ஆடிட்டர் வந்தப்போ ஏதாவது லவ்வுக்கு கலாட்டா பண்ணணும்னு பார்த்தேன். நல்ல வேலை ஆடிட் பண்ணதோட போய் சேர்ந்தான். நம்ம கையில 4 காசு போராடுற வரைக்கும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். ஆனா இவன் சும்மா இருந்தாலும் இவனுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஏய் பிரகாஷ், நீ இன்னும் தூங்கலையா? இல்லக்கா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. அதான். ஏண்டா, நைட் எல்லாம் படிக்கிறேன்னா அம்மா கிட்ட சொல்லி ஃப்ளாஸ்க்ல டீயோ காஃபியோ ஊத்தி வச்சுக்க வேண்டியது. ஐயோ, எதுக்குக்கா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? தேவைப்பட்ட நானே வந்து கிரீன் டீ போட்டுக்க போறேன். குட் நைட் கா. ஏய் பிரகாஷ். என்னக்கா? ஒரு புது மாடல் பைக் இப்போ எவ்வளவு விலை இருக்கும்? எதுக்குக்கா கேக்குற? நீ இன்ஜினியரிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட, உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு தான். அப்படி வாங்கி கொடுத்தா நீ என்ன ரைடு கூட்டிட்டு போவல்ல? கண்டிப்பாக்கா. சரி, குட் நைட் கா. தேங்க்யூ கா. என்னம்மா, சாதம் சாப்பிடுறியா இல்ல தோசை ஊத்தி தரட்டுமா? ஒண்ணும் வேண்டாமா. விஜி வந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டாளா? அவ சாயந்தரமே வந்து எடுத்துட்டு போயிட்டாமா. சரி, குட் நைட். மேனேஜர் சம்பளமாச்சே, சும்மாவா? இவன் யாரு என்னன்னு விசாரிச்சு கலைச்சு விடணும்.
ஏய் பாத்தியா அவள 10 மணிக்கு எவனோ ஒருத்தன் கூட பைக்ல வந்து இறங்குறா. அட அப்பங்கார பாக்குறான்னு ஒரு பயம் வேணா? ஏய் அலட்சியம் என்ன பாத்துட்டு போறாடி. இங்க பாரு எல்லாம் சம்பாதிக்க திமிருடி. இதெல்லாம் என்னன்னு நீ கேட்க மாட்ட. சரி அவ சாப்பிட்டாளா இல்லையா? அவ வேணான்னு சொல்லிட்டா. ஏய் வேணான்னு சொன்னா நீ விட்டுடுவியா? ஆமா நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிற? இப்படிதான் அலட்சியமா பதில் சொல்லிட்டு போறதா? இது பார், இல்ல இல்ல எனக்கு நல்லா தெரியும் அவன் ஏன் சாப்பிடலன்னு. அதான் பைக்கில் கொண்டாந்து விட்டுட்டு போறானே, அவன் கூட எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்திருப்பான். இதை பாரு, இதை நீ இப்படியே விட்டுட்டேன்னா நாளைக்கு நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு கூட சொல்லுவாடி. பெத்தவங்க நாம எதுக்கு இருக்கோம்? இதெல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்கவா?